உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தாயின் கருவறையில் நீங்கள் வரும்போது வெறுங்கையாக தான் வந்தீங்க. அங்கிருந்தே ஒரு 5 சென்ட் இடம் உங்கள் பேரில் இருந்துச்சு. 50 பவுன் நகையோடு வந்தீங்கன்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை சார், நான் கலெக்டராகவே பிறந்தேன் சார் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? எப்படி வந்தீங்க? வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். நல்லா கவனிங்க, எப்படி வந்தோம்? ஒட்டு துணி இல்லாமல் வந்தங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்குன்னு குழந்தை, உங்களுக்குன்னு நகை, உங்களுக்குன்னு பணம், உங்களுக்குன்னு வேலை, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து வைத்திருக்கிறார்கள். பிசாசு உங்களை பின்னாடி பார்க்க சொல்லுவான். அது எப்படின்னா, அவங்க உன்னை எப்படி பேசுனாங்க தெரியுமா? அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க உன்னை பார்க்க வரல தெரியுமா? நீ படுத்துக்கிட்டப்ப அவங்க உன்னை விசாரிக்கலை தெரியுமா? உனக்கு உதவலை தெரியுமான்னு அப்படி பார்க்க வைப்பான். ஆனால் என் தேவன் எப்படி பார்க்க வைப்பார்ன, உன் எதிரிகளுக்கு முன்பாக நான் உனக்கு ஆயத்தப்படுத்தின பந்தியை பார். அந்த பந்தியிலே உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வழியை செய்ய போகிறேன் பார் என்று தேவன் சொன்னார். அவருடைய திட்டங்கள் பெரியது. அதற்காகத்தான் அவர் காலைதோறும் உங்களுக்கு புதிய புதிய கிருபைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால் பழசை யோசிக்காதீங்க. ஆண்டவர் தர புதிய பாதைகளை பாருங்கள். புதிய திட்டங்களை தேவன் தர விரும்புகிறார். புதிய சிந்தனைகளை தேவன் தர விரும்புகிறார். புதிய நன்மைகளை தேவன் தர விரும்புகிறார். அவருடைய புதிய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய புதிய கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. மறவாதீங்கள். தேவனுடைய புதிய கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்த போகிறது. தேவனுடைய புதிய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறதா இருக்கு. தேவ பிள்ளைகளை, தேவனை சிந்தித்து பாருங்கள். உங்கள் கருவறையிலே உங்களுக்காக உட்கார்ந்துருந்தார். இன்னைக்கு அவர் சமூகத்தில் வந்து உட்கார்றது பெருசாக இருக்கு. இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து உட்கார்றது, காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ண, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்க மாட்டேறீங்க. ஆனால் அவர் சர்வத்தையும் படைத்தவர், சகலத்துக்கும் சொந்தக்காரர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் எல்லா வேலையும் விட்டுட்டு கருவறையிலே உங்களருகே உங்களுக்காக வந்து உட்கார்ந்திருந்தார். உங்களை தொடுகிறவன் நின் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி உங்களை பாதுகாப்பதற்காக அந்த கருவறையிலே காவல் காத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் அங்கே கருவறையில் காவல் காக்கலைன்னா பிசாசு எப்பயோ உங்களை லபக்காக்கி சுருட்டி வாயில் போட்டு போயிருக்கான். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கீங்கன்னா அவரோட சுத்த கிருபை. அதனால் யார் உங்களை வேண்டான்னு சொன்னாங்க, யார் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தாங்க, யார் உங்களை குற்றப்படுத்தினாங்க, யார் உங்களை குறை சொல்கிறாங்க இப்படின்னு பார்க்குறதெல்லாம் நிறுத்திடுங்க. என்ன கருவறையிலே பாதுகாத்த என் தேவன். நான் வெறுமையாக நான் வந்தப்ப இந்த பூமியில் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு வேலை, எனக்குன்னு வருமானம், எனக்குன்னு சகலத்தையும் கொடுத்து இன்னும் என் பாத்திரத்தை நிரம்பி ஒளிய செய்ய அவளோடு இருக்கிற அந்த தேவனை நினைத்து துதிக்க ஆரம்பியுங்கள்.